பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியிலேருந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 days பிஃபோர் சரிங்களா, நம்ம டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு துறையில் உள்ள இருக்கிற எல்லா காலி பணியிடத்தையும் வந்து உடனடியாக மனித வளத்துறையிலேருந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. அதே மாதிரி இந்த வருஷம் போன வருஷம் கொடுத்தாங்க இல்லைங்களா ஆனுவல் பிளானரு, அந்த ஆனுவல் பிளானர் படி திட்டமிட்டபடி எல்லா எக்ஸாமும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி புதுசாக இப்போ ஏதாவது ஒரு வேக்கன்சி க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த வேக்கன்சி வந்து இந்த எக்ஸாம்லேயே ஆடண்டமாக கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு புதுசாக ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ குரூப் 1 இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் நடக்குது இல்லைங்களா, எக்ஸாம் முடிகிறதுக்குள்ளே ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ் முடிகிறதுக்குள்ளே ஒரு வேளை யாராவது ரிட்டையர் ஆகி அங்கே வேக்கன்சி புதுசாக வந்தது அப்படின்னா அதை வந்து இந்த எக்ஸாம்லேயே ஆட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. June 23 குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதுக்கான வேக்கன்சி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், போன டிசம்பர்லேயே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவும் போடல சரிங்களா. இந்த வரப்போகிற குரூப் 1க்கான வேக்கன்சி மினிமம் 200 to 220 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ குரூப் 1க்கு படிக்கிறவங்க வேக்கன்சி கம்மியாக தான் வரும், 80 தான் வரும், 60 தான் வரும்லாம் நினைக்காதீங்க. கன்ஃபார்மாக 200லேருந்து 220 230 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மினிமம் வேக்கன்சி 200 சரிங்களா. இது இல்லாமல் குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 to 9000 வேக்கன்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் குரூப் 2 வேக்கன்சி ஆல்ரெடி எடுத்துகிட்ருப்பாங்க இல்லைங்களா, அசிஸ்டண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், மினிஸ்ட்ரியல் போஸ்ட் மினிஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6000 வேக்கன்சி கிட்ட இருக்குது குரூப் 2 2Aக்கு. அது இல்லாமல் டிஎன்இபி யூனிவர்சிட்டி நான் டீச்சிங் ஸ்டாஃபு எல்லாமே வந்து இப்போ குரூப் 2 குரூப் 4ல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ குரூப் 2க்கு எப்படி பார்த்தாலும் 8000 to 9000 வேக்கன்சி வரும். அதில் குரூப் 2 மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1500 வரும். குரூப் 2Aக்கு 6000 to 6500 கிட்ட வரும் சரிங்களா. இது இல்லாமல் குரூப் 4க்கு எனக்கு தெரிஞ்சு மினிமம் 12,000 வேக்கன்சி வரும். ஸோ இந்த தடவை வந்து நமக்கு பல்காகவே வரும். மினிமமாக எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் எல்லா எக்ஸாமும் சேர்த்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 வேக்கன்சி ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் 2 2A ப்ளஸ் குரூப் 4 இது ரெண்டை பொறுத்த வரைக்கும் மினிமமாக ஒரு 15 to 16,000 வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. குரூப் 2 and 2Aக்கு 8000 வேக்கன்சி ஷூராக வந்துடும். குரூப் 4க்கு மினிமம் 12,000 வேக்கன்சி வந்துடும் சரிங்களா. குரூப் 1க்கு இப்போ 200லேருந்து 220 வேக்கன்சி வரைக்கும் வரும். ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. June 23 குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. இதுக்கு மேலே ரெகுலராக நான் வீடியோ போடுவேன், நோட்ஸும் போடுறேன், கொஷின் பேப்பரும் அவுட் பண்ணுவோம் சரிங்களா. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே அவுட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.